தாய்ப்பால் சுரக்க என்ன பண்ணணும்? கேலக்டோகோகுன்னு சொல்லுவோம். ஒரு உணவாக இருக்கட்டும், மூலிகையாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துச்சுன்னா அதுதான் கேலக்டோகோக். நம்ம இன்றைக்கி உணவில் என்னெல்லாம்னு பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன தெரியுமா? தண்ணி தான். நார்மலாக எங்கள் வீட்டில் மாடு இருக்குது. நார்மலாக உள்ள மாடுக்கு விட ஈண்ட மாட்டுக்கு அதிகமாக பார்த்து தண்ணி காட்டுவாங்க. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி மட்டும் இல்லாமல் தண்ணி சார்ந்த உணவுகள், கஞ்சி வகைகளாக இருக்கலாம், இல்லைனா பழச்சாறுகளாக இருக்கலாம், இளநீ, நொங்கு, லெமன் சாறு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்மளை டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வர்றது முழு தானியங்கள். வயிற்றில் பிள்ளை இருக்கும் போது பார்த்து சாப்பிட்ற நாம குழந்தை பெற்றதுக்கப்புறமா நம்மளை கேர் பண்ண மாட்டோம். நாம் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக வயிற்றில் எப்படி பிள்ளை இருக்கும் போது பார்த்து சாப்பிட்டோமோ அதே மாதிரி சாப்பிடணும். முழு தானியங்கள், கம்பு, கேப்பை, சோளம், ஒரு நவதானிய சப்பாத்தி 2 சாப்பிட்டாலே போதும், நல்ல தாய்ப்பால் வரும். அதே மாதிரி பட்டத்திட்டாத அரிசி, கேரளா மட்டை அரிசி, சம்பாவல், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, இந்த மாதிரி பட்டத்திட்டாத அரிசியில் விட்டமின் B12 இருக்குமா, அதுவுமே தாய்ப்பால் ஊறதுக்கு ரொம்பவே அழகாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்லா முழுகாமல் இருக்கும் போது கீரை, பச்சை காயின்னு பார்த்து சாப்பிடுவோமே, அதே தான். முருங்கைக்கீரை சூப்பு, கீரை வகைகள், காய்கறிகள், எல்லா கீரையும் எல்லா காயும் பார்த்து சாப்பிட்லாம். முக்கியமாக லெக்யூம்னு சொல்லுவோம்ல, இந்த அவரைக்காய், பீன்ஸு, பச்சை பட்டாணி, கொத்தவரங்காய், தட்டாம்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் சாப்பிடும்பொழுது அவரைக்காய் ஒரு கப்பில் வச்சு ஃபுல்லாக ஒரு இதை நல்லா 3/4 வேக்காட்டில் அவிச்சு அவரைக்காய் சாப்பிட்டாலே தாய்ப்பால் நல்லா ஊறிடும். அதை விட முக்கியமாக இருக்கிறது புரத உணவுகள். நமக்கு முக்கியமாக புரதம் உடம்புக்கு ரொம்ப தேவை. முட்டை, பால், கொட்டை வகைகள், நட்ஸு. இப்போ நட்ஸு ஜூஸாக குடிக்கிறது ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ மக்களுக்கு நட்ஸோட அவேர்னஸும் இருக்குது. ஸோ இந்த புரதம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது தான் குழந்தைக்கு பாடி பில்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே முக்கியமாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கிச்சன் பொருட்கள்லேருந்தே உள்ளது என்னென்னா ஜீரகத்தண்ணி. ஜீரகத்தண்ணி எடுத்துக்கும் போது நமக்கு உடம்பு சூடும் ஆகாது, சூட்டையும் அமர்த்தும், நம்மளை டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் பார்த்துக்கும். அப்புறமா வெந்தயம். இப்போ சளி பிடிக்காத உடம்புனா வெந்தயத்தை முளைக்கட்டி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஆப்பம், தோசையில் நல்லா வெந்தயம் அரைச்சி சேர்த்துக்கலாம். வெந்தயம் கேலக்டோகாக்னு நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடிக்கடி என்ன கொடுப்பாங்கன்னா பூண்டு பால் கொடுப்பாங்க. பூண்டு பால்னால் என்னென்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை நல்லா பாலில் போட்டு நல்லா வேக வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் வதக்கி கூட எடுத்துக்கிடலாம், பால் பிடிக்காது அப்படின்னா. ஸோ பூண்டு பால் எடுத்தால் நல்லா பால் ஊறுறது நமக்கு நல்லா ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வயிறு உப்பக்கூடாது, இல்லைனா கேஸ் வரக்கூடாது, பிள்ளைக்கு ஈஸியாக செரிமானம் ஆகணும்னா இஞ்சி சொரசம் பண்ணி கொடுப்பாங்க. இஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்குனதும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இஞ்சி சொரசம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இஞ்சி அந்த தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும். வெந்தயம், சீரகம், இஞ்சி, பூண்டு, இதுதான் நம்ம கிச்சனில் உள்ள பொருள் தான். ஆனால் அதை நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பை நல்லா அதிகப்படுத்திக்கிடலாம். இதை விட்டுட்டு நம்ம மருந்து தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. இல்லைப்பா இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தாலும் தாய்ப்பால் சுரப்பு இல்லை அப்படின்னா ஹோமியோபதியில் ஆல்ஃபான்னு ஒரு மெடிசன் இருக்குது. இது தாய்ப்பால் சுரப்பை நல்லாவே அதிகப்படுத்தும். இது போக பக்கமாக மருந்து இருக்குது. ஆனால் நான் அதை சொன்னால் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்க்காம நாமளாக ஃபார்மசியில் போய் வாங்கி எடுப்போம். அதனால் ஹோமியோபதியில் நிறைய தாய்ப்பால் சுரப்புக்கு மருந்து இருக்குங்கிற அவேர்னஸோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ.